இந்த ஃபோன் வாங்கியிருக்கு. வோக்ஸ் V15 டியூவல் சிம் மாடலு, டபுள் சிம். வோக்ஸ் 15 மாடல். இது ஒரு பேசிக் ஃபோன் தான். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இந்த கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க இதில்? 4.5 சென்டிமீட்டரு டிஸ்பிளே, 1.8 ப்ளூடூத்து, டார்ச் லைட், MP3 பிளேயரு, டிஜிட்டல் கேமரா, FM ரேடியோ, டியூல் சிம் ஸ்லாட்டு, லவுட் ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க? IMEI நம்பரு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒயர்லெஸ் FM ரேடியோ, ப்ளூடூத்து, MP3 பிளேயரு, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டு, டியூல் சிம். ஓகே தம்பி, ஓப்பன் டாப்பில் ஓப்பன் பண்ணு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு புது மாடல் தான். ஐகால்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோட பிராண்டு தான் இந்த வோக்ஸு. இப்போ வந்து ஓப்பன் பாக்ஸ். ஓகே, சார்ஜரு. என்ன உள்ள ஃபோன் இருக்கா? வெறும் இது மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இது எடுத்து அப்படி பிரிக்கக்கூடாது. முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. இதோடைய மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி பிரி. அப்புறம் ஒரு சார்ஜரு. வழக்கமாக இருக்கிற நார்மல் சார்ஜர் தான். சி டைப்லாம் கிடையாது. ஐகால் பட்டன் ஃபோனுக்கு இப்போ சி டைப் வந்துச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வர எல்லா லேட்டஸ்ட்டு கீபேட் ஃபோனும் சி டைப் தான். எவ்வளோ mAh பேட்டரினா 800 mAh பேட்டரி தான். 3.7 வாட்ஸ் இது. ஓகே, இது என்ன போட்டுக்கிற? அவசரப்படாத. ஓகே, ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. வோக்ஸ் சும்மா ஒரு பேசிக் கால் ஃபோனுக்கு தானே. ஓகே, அது பெரிய வாவ். ஓகே, வெயிட்லெஸ்ஸாக இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணு பாக்ஸு. பேக் கேஸ் ஓப்பன் பண்ணி இங்கே காட்டு, கேமரா காட்டு, வீடியோ காட்டு. ஓகே, உள்ள எப்படி இருக்கு? எல்லா ஃபோன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் புதுசாக எதுவும் இருக்க போகிறதில்ல. இப்போ நாம் சிம்மை கழட்டுவோம். சிம்மை போடுவா? இல்லைடா, சரி, நீ பேட்டரி போட பண்ணு பார்க்குறீங்க. வேண்டாம், சிம்மே போடுறல, கையோட. சரி, பேட்டரி போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணுறோம். வோக்ஸ். ஓகே, ஓகே, ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, சூப்பர். 1/1/2025. இரு ஒரு கேம் இருக்கு. எடுத்துன்னா கேமு தான் போறிய நீ? என்னென்ன இருக்குன்னு பாரு, என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பாரு. மங்கி வழக்கமாக இருக்கிற எல்லா பேசிக் மொபைலுக்கு மங்கி கேம் தான். ஏதாவது சைனா ஃபோனு அப்படிதான் இருக்கும். சரி, போதும், ஆஃப் பண்ணு. அடுத்து வெளியே வா. க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வா. ஓகே, இரு மெனுவில் போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு. ஃபோன் புக்கு, குயிக் சர்ச்சு, ஆட் நம்பர், டேட்டா செட்டிங்ஸ், மெமரி ஸ்டேட்டஸு. 200 கான்டாக்ட் சேவ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது மெசேஜஸ்ஸு, இன்பாஸ், அவுட் பாஸ், டிராஃப்ட் எல்லாமே 0. ஓகே, கால் ஹிஸ்டரி. இது சிம் கார்டோட இது. அதனால் போயிட்டு மல்டிமீடியா, ஃபைல் மேனேஜரு, ஆடியோ பிளேயர், கேமரா, இமேஜ் வியர், வீடியோ பிளேயர், வீடியோ ரெக்கார்டர், FM ரேடியோ, சவுண்ட் ரெக்கார்டர். ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ராவில் ப்ளூடூத்து, கால்குலேட்டர், ARM. கால்குலேட்டரு காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அலாரம், கேலண்டரு. ஓகே, இதில் கேலண்டர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, எல்லா ஃபோன்லையும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. டார்ச் லைட்டு. ஓகே, அடுத்தது செட்டிங்ஸ் கடைசியாக பார்க்கலாம். கேம் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது சர்வீஸ், இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க.
சிம் சப்போர்ட் இல்லாதனால செட்டிங்ஸில் வந்து பார்க்கலாம். யூசர் ப்ரொஃபைலு, ஓகே, ஃபோன் செட்டிங்ஸு, டைம் அண்ட் டேட்டு, ஷெட்யூல் ஃபார் லாங்குவேஜ் என்னென்னு இருக்குது, தமிழ் இருக்குது, ஓகே, டிஸ்பிளே, வால்பேப்பரு, சிஸ்டம், ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்கான், அது எதுவுமே இல்லை. யூசர் டிஃபைன்னா இன்டர்னல் மெமரிக்குள்ள தான் வச்சுக்கலாம் நம்ம. ஸ்க்ரீன் சேவர், ஃபார்வர்ட் டிஸ்பிளே, ஓகே, greeting டெக்ஸ்ட்டு, டியூல் சிம் செட்டிங், செக்யூரிட்டி செட்டிங்ஸ், ஓகே, இது டவுன், கேமராக்குள்ள கேமரா ஓரளவுக்கு பேசிக்காக ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தது இது ஃபோன் புக்கு, கீழே பண்ணால் மெசேஜு, ரைட்டில் பண்ணால் யூசர் ப்ரொஃபைலு, லெஃப்டில் பண்ணால் ஃபைல்ஸ் எம்டி. இது ஓகே, டார்ச் லைட், ஓகே, டார்ச் லைட் ஆனில் இருக்குது. ஓகே, சும்மா ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐகால், ஓகே, நேரில் அடுத்த காணொலியில் நம்ம இதோட ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மை போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. லைட் வெயிட்டு நல்லா தான் இருக்குது. ஓகே, விழுந்துரும்.